அடுத்த நிகழ்வாக வரப்போகின்றார் சிறந்த ஒரு பேச்சாளர். இன்றைய திருக்குறள் விழா 2025 மற்றும் ஒரு விளம்பர அனுசரணையாளர். சந்தோஷமா இருக்கின்ற ஐயா, 3வது விளம்பரம் கிடைத்திருக்கின்றது ஆசிரியைக்கு. வேறு யாருமல்ல, நன்கு அறிமுகமானவர், சட்ட சேவையிலே சிறந்த முறையிலே செயலாற்றிக் கொண்டிருப்பவர், சாயா ரெஜிஸ்ட்ரி சர்வீஸ். திருமண ரெஜிஸ்ட்ரார் செய்ய வேண்டுமா, கமிஷனர் ஆஃப் ஓத் என்ன வேண்டும், லீகல் சம்பந்தமான என்ன பத்திரங்கள் வேண்டும், கியூபெக் மாகாணத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரு தமிழன். பெருமையாக இருக்கின்றது. அழைக்கின்றோம் மேடைக்கு சஜி தேவ மனோகரன் அவர்களை கரகோஷத்தோடு அழைக்கின்றோம். திருக்குறள் சொல்லித்தான் நீங்கள் பேச வேண்டும். திருவள்ளுவனின் அரங்கூறும் விழா. நன்றி, வாழ்த்துக்கள். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த விழாவை மென்மேலும் மெருகூட்டி செய்யும் ஆசிரியை தயாவரி டீச்சர் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். அத்தோடு இங்கு கூடியிருக்கும் ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த திருக்குறள் விழாவானது வலு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதோடு இந்த திருவள்ளுவர் இயற்றிய பல குறள்களில் இவர்கள் எல்லாரும் கூறிவிட்டார்கள். அதாவது மனசு சுத்தமாக இருக்க வேண்டும், அதாவது வாழ்க்கைக்குரிய தேவையான இதுகளெல்லாம் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றது. அதில் ஒன்றுதான் இந்த கல்வி என்றது மிக முக்கியமான ஒரு விடயம். எல்லாரும் நீங்கள் ஒத்துக்கொள்வீங்கள்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் நீங்கள் சொல்வீங்கள் படி என்று சொல்வீங்கள் பிள்ளைகளுக்கு. அது உண்மையான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் திருவள்ளுவரே கூறியிருக்கிறார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றது. இந்த விளக்கம் என்னன்னு சொன்னால், கற்க கசடர என்றது கற்றுக்கொள், எல்லாத்தையும் கற்றுக்கொள். நீ கற்கிற ஒரு விஷயத்தின் பின்னோக்கத்தை வைத்து அதன் தகுந்த மாதிரி இருந்து கொள் என்றதான் அந்த கற்க கசடர கற்றவை கற்றபின். கற்கிறது எல்லாத்தையும் கற்றுக்கொள், கற்றபின் அதற்கு தக நிற்க அதற்கு தக என்றது அந்த கற்ற விஷயங்களை நீ கற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி இருந்து கொள் என்றதான் அவருடைய விளக்கம். இதால் அடுத்தது இன்னொரு குறள் அவர் சொல்லியிருக்கிறார், எதிரதா காக்கும் அறிவினாட்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். இது அறிவு சார்ந்த ஒரு விடயம். நீ கற்றுக்கொண்ட விடயத்தை நீ கற்றுக்கொண்டதோட நிறுத்தாதை, அதிலிருந்து உன் அறிவை வளர்த்துக்கொள் என்றதான் அவர் சொல்கிறார். என்னன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் நடந்து போகிறீங்க, வழியில் ஒரு தண்ணி சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணியை நீங்கள் சிந்தப்பட்டிருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுது. அதை நீங்கள் துடைத்து விட்டு சென்றால் பின்னால் வருவதற்கு அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் காப்பாற்ற முடியும். இல்லைன்னு சொன்னால் நீங்களும் அதை தாண்டி போய்விட்டால் பின்னால் வருவர் அவர் வழுக்கி விழுந்துடுவார். அது ஒரு ஆபத்து. அதனால் உங்கள் அறிவை யூஸ் பண்ணி அந்த தண்ணி இடத்துல துடைத்து விட்டு செல்லுங்கள் என்றதான் அவருடைய அடுத்த விளக்கம். எனவே இதை அவருடைய அன்பு கட்டளைக்கு இணங்க இந்த குறளை நான் கூறிவிட்டேன். இதுவரை என் உரையை கேட்டிருந்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். Chaya Registry Service in Montreal, good luck. Commissioner of Oath, பெருமையாக இருக்கின்றது. கியூபெக் மாகாணம் பிரெஞ்சு மொழியிலே படித்து அந்த தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார். தமிழர்களாகிய எங்களுக்கு பெருமை. சிறப்பு கௌரவம் வழங்கி கௌரவிக்க போகின்றோம். சஜித் தேவ மனோகரன் அவர்களை கௌரவிக்க திருமதி தயாபரி சர்மா அவர்களை மேடைக்கு அன்பாக அழைக்கின்றேன். மண்டபத்திலே கரகோஷம் ஒலிக்க வேண்டும். அமைதியாக கேட்டுக்கொண்டிருங்கள். இன்னும் சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் காத்திருக்கின்றது. நன்றி.